எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகத்துவமிக்க மாதத்தில் 20வது இரவில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக ரமலான் மாதம் என்பது 3 பங்குகளாக பிரிக்கப்படுது. முதல் 10, 2வது 10, 3வது 10. இப்ப நாம 2வது 10னுடைய இறுதி நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு 19 நோன்புகளை நாம கடந்து வந்திருக்கிறோம். இந்த 19 நோன்புகளில் நாம நல்ல முறையில் நம்முடைய அமல்களை அமைத்திருந்தால், அதிகமாக நல்ல காரியங்களை செய்திருந்தால், தினம்தோறும் குர்ஆனை நாம் ஓதியிருந்தால், திக்ரை செய்திருந்தால், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தால் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆனால் மனிதர்களாக இருக்கிற நம்மிடத்தில் பல தவறுகள் இந்த 19 நாட்களில் நடந்திருக்கலாம். நாம பொய் சொல்லியிருக்கலாம், சில தவறுகளில் ஈடுபட்டிருக்கலாம், சில இடத்துல நாம நீதமாக நடக்காம இருந்திருக்கலாம், பிறரை பற்றியான சில தகவல்களை, சிலருடைய குறைகளை மற்றவர்களிடத்தில் நாம் தெரியாமல் சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி நாம ஒவ்வொருவரும் யோசிச்சு பார்க்கணும். இந்த 19 நாட்கள்ல நல்ல அமல்களை செஞ்சிருந்தா அது அல்ஹம்துலில்லாஹ். ஆனா குர்ஆனை ஓதாமல் இருந்து, சரியான முறையில் நல்ல அமல்களை செய்யல, வணக்க வழிபாடுகள்ல ஒழுங்காக ஈடுபடல என்று இருந்தால் இத்தோடு அதை மறந்துடுங்க. இத்தனை நாள் நாம ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலோ, சரியான முறையில் நல்ல அமல்களை நாம செய்யாம இருந்திருந்தாலோ, அதையெல்லாம் இத்தோடு அதை மறந்துவிட்டு இந்த 19 நாட்கள் நாம் செய்த தவறுகளுக்கான பரிகாரமாக, இந்த 19 நாட்கள் நாம் செய்யாத அமல்களை அடுத்த வரக்கூடிய 10 அல்லது 9 நாட்கள், இறுதி 10 நாட்களில் நாம் செய்து காட்ட வேண்டும். ஏன்? முதல் 20 நாட்களை விட இந்த ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்கள் தான் மிகவும் முக்கியமான நாட்கள். எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஸ்ருல் அவாஹிர், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறுதி 10ஐ அடைந்து விட்டால் சத்த மிஅஸரஹு, அதிகமாக வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட ஆரம்பித்து விடுவார்கள். குடும்ப விவகாரத்தை எல்லாம் விட்டுட்டு அதிகமாக வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுவார்கள். வஹியா லைலஹு, தன்னுடைய இரவை உயிர்ப்பிப்பார்கள், இரவை பகலாக மாற்றுவார்கள். வஐகல் அஹ்லஹு, அதே மாதிரி எப்படி அவர்கள் இரவிலே வணக்க வழிபாடுகளை செய்கிறார்களோ, எப்படி இரவெல்லாம் முடித்திருக்கிறார்களோ, அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தினரை எழுப்பி விடுவார்கள். முதல் 10, 2வது 10க்கு காட்டக்கூடிய முக்கியத்துவத்தை விட முதல் 20 நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்யாத வணக்க வழிபாடுகள் எல்லாம், முதல் 20 நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஈடுபடாத அளவிற்கு இந்த இறுதி 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்ற இரவில், பாக்கியம் பொருந்திய இரவிலே நாம் இறக்கி வைத்தோம். வமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கிறான். இந்த கேள்வி எதை குறிக்குது தெரியுமா? நமக்கு தெரியாம இல்ல, அல்லாஹ் எந்த விதத்தில் இந்த இடத்துல சொல்றான்னா, இப்போ ஒரு பொருள் வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை ஒரு சின்ன பையன் வந்து உடைச்சிட்டான். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அது 1000 ரூபா, 2000 ரூபா விலை உயர்ந்த பொருள் அது அப்படின்னு நாம சொன்னா அது ஒரு மதிப்பு தான். ஆனா இதை விட
நாம கடுமையா சொல்றோம்னா அதனுடைய மதிப்பு என்ன தெரியுமா, அதனுடைய விலை என்ன தெரியுமா அப்படின்னு நாம சொன்னோம்னா அதனுடைய தாக்கம் பெருசா இருக்கும். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு, அது எவ்வளவு மகத்துவம்னு தெரியுமா, எவ்வளவு பாக்கியம் பொருந்தியதுன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த ஒரே ஒரு இரவு லைலத்துல் கத்ர் என்கிற இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், அல்லாஹ் 1000 மாதங்களை போன்று சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்கிறான் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க, நாம என்னைக்கு அந்த 1000 மாதத்தை அடையும்? நாம பிறந்ததுல இருந்து கணக்கிட்டு பார்த்தா 83 வயசு நமக்கு தாண்டினால் மட்டும்தான் அந்த 1000 மாதங்களை நம்மளால அடைய முடியும். அந்த 1000 மாதங்கள் நாம் செய்த வணக்க வழிபாடுகள், அதற்கான கூலிகள் இந்த ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு இரவுல நாம் முடித்து அதில் நாம செய்தால் அதற்கான கூலிகள் நமக்கு கிடைக்கும். ஒரு தோராயமா ஒரு கணக்கு சொல்றேன்னு பாருங்களேன், ஒரு தோராயமா சொல்றேன். அந்த லைலத்துல் கத்ர் இரவுல 1 மணி நேரத்தை எடுத்து வச்சுங்களேன். பொதுவா லைலத்துல் கத்ருடைய ஆரம்பம் மக்ரிப்ல இருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் இருக்குது. அப்ப அதுல ஒரே ஒரு மணி நேரத்தை எடுத்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 1 மணி நேரம் என்பது ஏறத்தாழ 7 வருஷத்துக்கு சமம். 1 மணி நேரம் நாம குர்ஆனை ஓதணும், ஒரே ஒரு மணி நேரம் நாம நின்று தொழுதால் 7 வருஷத்துக்கு சமம். ஏறத்தாழ 2555 நாட்கள். நான் சொல்றது ஒரு தோராயமா சொல்றேன், ஆனா இதை விட அதிகமான நாட்களுக்கான கூலிகளை அல்லாஹ் தருவான். அது அல்லாஹ் தான் அறிஞ்சிருக்கிறான். நாம தோராயமா தான் சொல்ல முடியும். குறிப்பிட்ட அமல்களுக்கான நன்மைகள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நாம தோராயமா சொல்லும் பொழுது நாம லைலத்துல் கத்ர் இரவுல 1 மணி நேரம் நாம் அமல் செய்தால் 7 வருஷம் செய்ததற்கான அமலுக்கு சமம். 7 வருஷம் தொடர்ச்சியை நாம குர்ஆன் ஓதியதற்கு சமம். அந்த ஒரே ஒரு மணி நேரம் நாம் நின்று தொழுதால் 7 வருடம் நாம் தொடர்ச்சியாக நின்று தொழுவதற்கான நன்மைகள் கிடைக்கும். சரி, இதை விட இன்னும் நுட்பமா சொல்லவா? அந்த லைலத்துல் கத்ர் இரவுல ஒரு நொடி இருக்குல்ல, ஒரு செகண்ட், அந்த ஒரு செகண்ட்ல எவ்வளவு பெரிய மகத்துவம் அடங்கி இருக்குன்னு பாருங்க. அந்த ஒரு செகண்ட நம்ம தோராயமா கணக்கு பண்ணும் பொழுது 17 மணி நேரம். ஒரு நொடி சுப்ஹானல்லாஹ் சொன்னோம்னா 17 மணி நேரம் சுப்ஹானல்லாஹ் சொன்னதற்கான நன்மை கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒரு நொடியில நாம சொன்னோம்னா 17 மணி நேரம் தொடர்ச்சி அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னதற்கான நன்மைகள் கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த லைலத்துல் கத்ர் இரவினுடைய ஒவ்வொரு நொடி கூட நமக்கு மிக முக்கியமானது. இத்தனை வருஷம் நாம ஏராளமான பாவங்களை செஞ்சிருப்போம். நம்முடைய நன்மையினுடைய ஏடுகளை விட, நன்மையினுடைய பட்டியலை விட தீமையினுடைய பட்டியல் அதிகமாக இருந்திருக்கலாம், தீமையினுடைய ஏடுகள் அதிகமாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த இரவை நாம் அடைந்து விட்டால், லைலத்துல் கத்ர் இரவினுடைய நன்மைகளை நாம் பெற்றுவிட்டால் யோசித்து பாருங்கள். ஒரு நொடி 17 மணி நேரத்துக்கு சமம்னா யோசிச்சு பாருங்க. தோராயமா 17 மணி நேரத்துக்கு சமம். ஒரு மணி நேரம் 7 வருஷத்துக்கு சமம். ஒரு இரவு 83 வருஷத்துக்கு சமம். அப்ப நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்நாட்கள் நாம் அமல் செய்ததற்கான ஒரு வாய்ப்பு அந்த ஒரே ஒரு இரவுல கிடைக்கும். ஆனா இதுலதான் ட்விஸ்ட். அந்த இரவு எப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, முதல் 10ல இஅ்திகாஃப் இருந்தாங்க, பள்ளிவாசல்லே இருந்தாங்க. பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு நபி தோழர்கள் இருந்தார்கள். இருக்கும்போது முதல் 10 கடக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதுல இல்ல, அடுத்த 10ல நாம இஅ்திகாஃப் இருக்கோம்னு சொல்லி 11வது நோன்புல இருந்து 20வது நோன்பு வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். இதுலயும் லைலத்துல் கத்ர் இரவு இல்ல. அப்போ
அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது இன்னஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், அப்ப அது கடைசி 10ல தான் இருக்கு. இன்னும் மற்ற செய்திகளை நாம எடுத்து பார்க்கும் பொழுது இன்னும் குறிப்பிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த இறுதி 10ல 5 ஒற்றைப்படையான 5 நாட்கள் 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்கள், இந்த 5 நாட்கள்ல ஏதோ ஒரு இரவு. அது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு மறக்கடிக்கப்பட்டுருச்சு, அது எதுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால இந்த 5 இரவுகளிலும் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த 5 நாட்களிலும் கண்டிப்பாக லைலத்துல் கத்ர் இரவை தேட வேண்டும். இந்த 5 நாட்களிலும் நாம அதிகமான முயற்சிகளை செய்யணும், அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இறுதி 10களிலே அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்களோ, இரவை எப்படி பகலாக்கினார்களோ, அதே மாதிரி நாமும் இரவை பகலாக்கி இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவர்களாக, இரவில் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அந்த இரவுல ஒவ்வொரு நொடியும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம நம்முடைய அமல் செய்வதற்கான நேரமாக நாம் அமைத்து விட்டால் யோசிச்சு பாருங்க. அந்த 5 இரவுலையும் நாம் அப்படி செஞ்சோம்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கான நன்மைகள் இந்த வருஷம், இந்த மாசம், இந்த 10 நாட்களுக்குள்ளாகவே நமக்கு கிடைச்சோம். இத்தனை நாட்டுக்கு நாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டோம், குற்றங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நாம பரிசுத்தமானவர்களாக எப்படி ஒரு குழந்தை இருக்குமோ அந்த மாதிரி நாம மாறிடுறோம். யோசிச்சு பாருங்க. இதனுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து இதற்கு அதிகமான முக்கியத்துவங்களை கொடுக்கும். அதே மாதிரி அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம். அதே மாதிரி அந்த லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி வானவர்கள், ஏராளமான வானவர்கள் இறங்குவார்கள். அதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் என்கிற வானவரும் அந்த இரவுல இறங்குவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எதுக்காக பூமிக்கு வருவாங்க சொல்லுங்க. இந்த உலகத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள்? இந்த உலகத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கான முக்கியமான காரணமாக இருந்தது வஹியை சொல்றதுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வஹியை கொண்டு வரக்கூடிய வானவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த வானவர் இந்த லைலத்துல் கத்ர் இரவுல மட்டும் என்ன செய்வாங்க, இந்த பூமிக்கு வருகை தருவார்கள். இன்னும் ஏராளமான வானவர்கள் இந்த பூமிக்கு வருகை தருவார்கள். நல்ல யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய அமல்கள் ஒரே இரவுல கிடைக்குது. வானவர்கள் வருகிறார்கள், யார் யார் எவ்வளவு அமல்களை செய்யறோம் என்பதை பார்க்கிறதுக்கு, மனிதர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்பதை கண்காணிக்கிறதுக்கு ஏராளமான வானவர்கள் இந்த பூமிக்கு வருகை தருவார்கள். அதே மாதிரி இறுதியாக அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லைல் ஃபஜ்ர். அந்த லைலத்துல் கத்ர் என்பது ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கும், வைகறை வரைக்கும் அந்த வாசல் திறந்திருக்கும். லைலத்துல் கத்ர் என்ற இரவு அந்த வைகறை வரைக்கும் நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த லைலத்துல் கத்ர் இரவுல நாம அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து அது அதிகமான வணக்க வழிபாடுகளை செய்யணும். இன்னும் குறிப்பிட்டு சொன்னா இந்த 10 நாட்கள்ல நாம ஏத்திகாஃப் கூட இருக்கணும். ஏத்திகாஃப் இருந்தா அது மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு பெற்றுத்தோம். ஈத்திகாஃப் என்ன? ஈத்திகாஃப் என்ற அரபி வார்த்தைக்கான நேரடி அர்த்தம் தங்குதல், தங்குறதுன்னு அர்த்தம். ஆனா மார்க்க ரீதியா பயன்படுத்துறதுனா பள்ளி வாசல்கள்ல தங்குறது, அல்லாஹ்வுக்காக நியத் வச்சு பள்ளி வாசல்ல தங்குறது. பள்ளிவாசல் அதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதாவது இந்த இப்போ ஒரு சில நாட்கள் நாம இங்க தங்க போறோம், இத்திகாஃப் இருக்க போறோம்னா எப்பத்துல இருந்து அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் இருக்குது. இப்போ
21வது நோம்புல இருந்து இத்திகாஃப் நான் இருக்க போறோம்னா, நான் நாளைக்கு காலையில ஃபஜ்ர்லயே நான் இங்க பள்ளிவாசல்ல இருக்கணும். புரியுதா? இப்ப நான் 21வது நோன்புக்கு இத்திகாஃப் இருக்கணும்னா 20வது நோன்பினுடைய ஃபஜ்ர்லயே நான் என்ன செய்யணும்? இங்க பள்ளிவாசலுக்கு வந்துடணும். பள்ளிவாசலுக்கு வந்து அந்த நேரத்துல இருந்து இத்திகாஃபினுடைய அந்த வணக்கத்துல ஈடுபட ஆரம்பிச்சிடும். இப்ப இத்திகாஃப்னு சொல்லி நாம பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டோம்னா அதுக்கு பிறகு நிறைய விதிமுறைகளை நாம கடைபிடிக்கணும். வெளியே போகக்கூடாது. ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழல் இருந்தால் மட்டும்தான், ரொம்ப முக்கியமான சூழல் இருந்தால் மட்டும்தான் வெளியே போகணுமே தவிர மற்ற நேரத்தில் வெளியே போகக்கூடாது. அதான் பள்ளிவாசல் இருந்து கொண்டு இத்திகாஃப் இருந்து கொண்டு அதிகமாக வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடணும். இங்க இருந்து மற்றவர்கள்ட்ட பேசுறது, குர்ஆன் ஓதாம வணக்க வழிபாடுகள்ல ஈடாம நேரத்தை வீணாக செலவழிக்கிறது கூடாது. இத்திகாஃப் இருக்கிறோம் என்றால் அந்த இத்திகாஃப் இருக்கக்கூடிய சமயத்துல நாம அதிகமாக வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடணும். அதே மாதிரி பொதுவாகவே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு சிலது இருக்குது. அதுல ஒண்ணு, யாராவது நோயில இருக்கிறாங்கன்னா அந்த நோய்க்கு நாம என்ன செய்யணும்னா நலம் விசாரிக்கணும். நோயில இருக்கக்கூடிய நபரை நலம் விசாரிக்கணும். அப்படி ஒருவர் நோயில இருந்தாலும் கூட நாம இத்திகாஃப் இருந்தால் வெளியே செல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு முஸ்லிமினுடைய ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து ஜனாசாவை அடக்கம் செய்வது இன்னொரு முஸ்லிமினுடைய கடமை. ஆனா இத்திகாஃப் இருந்தால் அதற்காகவும் நாம வெளியே செல்லக்கூடாது. அது நம்முடைய உறவினர்கள், பெற்றோர்கள் அப்படி இருந்தாலும் நாம வெளியே போகலாம். அதெல்லாம் மிக முக்கிய தேவை. பொதுவா ஒரு முஸ்லீம் இறந்துட்டாங்க, பொதுவா ஒரு முஸ்லீம் நோய் வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அப்படி இருந்தால் நாம செல்லக்கூடாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இத்திகாஃப் தொடர்ச்சியா சில நாட்கள் இருக்கிறோம் என்றால் நாம நாளைக்கு இருக்க போறோம்னா இன்னைக்கு காலையில ஃபஜ்ர்ல இருக்கிறோம். அதாவது 21வது நோன்பு அந்த நேரத்துல இருந்து இத்திகாஃப் இருக்க போகிறோம் என்றால் 20வது நோன்பினுடைய ஃபஜ்ருக்கே பள்ளிவாசலுக்கு வந்துடணும். இது முதலாவது கண்டிஷன். ரெண்டாவது, மிக முக்கிய தேவைக்காகவே தவிர வெளியே போகக்கூடாது. இப்ப இதெல்லாம் கடைபிடிக்கணும். அதிகமாக வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடும். இது தொடர்ச்சியாக இத்திகாஃப் இருக்கிறது. அதே மாதிரி நாம ஒரு நாள் என்கிற கணக்குல கூட என்ன செய்யலாம்? இத்திகாஃப் இருக்கும். அப்படி நாம ஒரு நாள் இருக்க போறோம்னா இன்னைக்கு மகரிப்ல இருந்து நாளைக்கு மகரிப் வரைக்கும் இருந்தாலே போதும். அந்த ஒரு நாள் என்கிற கணக்குக்கு ஃபஜ்ருக்கே வரணும் அப்படின்னு கிடையாது. ஒரு நாள் இத்திகாஃப் இருக்கிறோம்னா இதுக்கு சட்டம் வேற. இன்னைக்கு நோன்பு திறக்கிறோமா, இன்னைக்கு நோன்பு திறக்கும் பொழுது நாம பள்ளிவாசல்ல வந்துட்டு நாளைக்கு அந்த மகரிப் உடைய நேரம் வந்துருச்சுன்னா அந்த இத்திகாஃப் முடிஞ்சிருச்சு. இது ஒரு நாளினுடைய கணக்கு. இப்படி நாம் என்ன செய்யலாம்? ஒற்றைப்படையினுடைய அந்த இரவுல மட்டும் நாம் என்ன செய்யலாம்? இத்திகாஃப் இருக்கலாம். நம்ம இத்திகாஃப் இருந்தோம்னா அதிகமான வழக்க வழிபாடுகளை செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இறுதி 10கள்ல அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான வணக்க வழிபாடுகள்ல நாம ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த லைலத்துல் கத்ர் இரவினுடைய முழுமையான நன்மைகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்து அருள் புரிவானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.